டென்மார்க்கின் எல்சினோர் கோட்டை. நள்ளிரவு நேரம். கடும் குளிரில் வீரர்கள் காவல் காக்கிறார்கள். பெர்னார்டோவும் பிரான்சிஸ்கோவும் தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். அப்போது ஹொரேஷியோவும் மார்செலஸும் வருகிறார்கள். அவர்கள் கடந்த 2 நாட்களாக ஒரு விசித்திரமான உருவத்தைக் கண்டதாக கூறுகிறார்கள். திடீரென்று இறந்த மன்னரின் தோற்றத்தையுடைய ஆவி தோன்றுகிறது. வீரர்கள் அதிர்ச்சியடைகிறார்கள். ஹொரேஷியோ அதனுடன் பேச முயல்கிறார், ஆனால் அது மறைந்து விடுகிறது. அந்த உருவம் ஒரு பெரிய அபாயத்தை எச்சரிக்க வருவதாக அவர்கள் உணர்கிறார்கள். இதை இளவரசன் ஹாம்லெட்டிற்கு தெரியப்படுத்த முடிவு செய்கிறார்கள். அரண்மனையில் மன்னர் கிளாடியஸ் தன் திருமணத்தையும் நாட்டின் நிலைமையையும் பற்றி பேசுகிறார். ஹாம்லெட் தன் தந்தையின் நினைவாக துக்கத்தில் இருக்கிறார். அரண்சன் ஹாம்லெட் தன் தாயின் திருமணத்தைப் பற்றி வருத்தப்படுகிறார். பெண்மையே, உன் பெயர் பலவீனம் என்று புலம்புகிறார். ஹொரேஷியோவும் வீரர்களும் வந்து ஹாம்லெட்டிடம் ஆவியைப் பற்றி சொல்கிறார்கள். ஹாம்லெட் வியப்புற்று அன்று இரவு அவர்களுடன் வர ஒப்புக்கொள்கிறார். லார்டிஸ் பிரான்சுக்கு செல்ல தயாராகிறார். அவர் தன் தங்கை ஓபிலியாவிற்கு ஹாம்லெட்டின் காதலை நம்ப வேண்டாம் என்று எச்சரிக்கிறார். அமைச்சர் பொலோனியஸ் தன் மகன் லார்டிஸிற்கு புகழ்பெற்ற அறிவுரைகளை வழங்குகிறார். உனக்கு நீயே உண்மையாக இரு என்பது அதில் முக்கியமானது. லார்டிஸ் சென்றபின் பொலோனியஸ் ஓபிலியாவை ஹாம்லெட்டுடன் பேசுவதை தவிர்க்கச் சொல்கிறார். ஓபிலியா கீழ்ப்படிவதாக உறுதியளிக்கிறார். இரவில் கோட்டை உப்பருகையில் ஹாம்லெட் காத்திருக்கிறார். ஆவி மீண்டும் தோன்றுகிறது. அது ஹாம்லெட்டை மட்டும் தனியாக அழைக்கிறது. ஆவிதான் ஹாம்லெட்டின் தந்தை என்றும் தான் உறங்கும்போது கிளாடியஸால் விஷம் ஊற்றிக் கொல்லப்பட்டதாகவும் உண்மையை வெளிப்படுத்துகிறது. பழிவாங்குமாறு ஆவி ஹாம்லெட்டிடம் வேண்டுகிறது. ஹாம்லெட் தன் நண்பர்களிடம் இதை பற்றி சொல்லாமல் இரகசியமாக வைக்குமாறு சத்தியம் வாங்குகிறார். ஹாம்லெட் பைத்தியம் பிடித்தவர் போல நடிக்கத் தொடங்குகிறார். ஓபிலியா இதனால் பயந்து போய் தன் தந்தையிடம் சொல்கிறாள். மன்னர் கிளாடியஸ் ஹாம்லெட்டின் நண்பர்களான ரோசன்கிரான்ஸ் மற்றும் கில்டன்ஸ்டனிடம் ஹாம்லெட்டின் மாற்றத்திற்கான காரணத்தை கண்டறியச் சொல்கிறார். நாடக கலைஞர்கள் எல்சினோர் வருகிறார்கள். ஹாம்லெட் அவர்களை பயன்படுத்தி மன்னரின் குற்றத்தை கண்டுபிடிக்க ஒரு நாடகத்தை திட்டமிடுகிறார். ஹாம்லெட் இருப்பதா அல்லது இல்லையா என்று வாழ்வியல் பொருளைப் பற்றி சிந்திக்கிறார். இது புகழ்பெற்ற தத்துவ பாடலாகும். ஓபிலியாவை சந்திக்கும் ஹாம்லெட் அவளிடம் கடுமையாக நடந்து கொள்கிறார். மடாலயத்திற்குப் போ என்று அவளை திட்டுகிறார். இதைக் கண்ட கிளாடியஸ் ஹாம்லெட்டின் மனநிலை மிகவும் ஆபத்தானது என்று உணர்கிறார். ஹாம்லெட் திட்டமிட்ட நாடகம் அரங்கேறுகிறது. ஆவி சொன்னது போலவே மன்னர் கொல்லப்படும் காட்சி வரும்போது கிளாடியஸ் பதற்றமடைந்து வெளியேறுகிறார். மன்னரின் குற்றத்தை ஹாம்லெட் உறுதி செய்கிறார். கிளாடியஸ் தனியாக மன்னிப்பு கேட்டு பிரார்த்தனை செய்யும்போது ஹாம்லெட் அவரை கொல்லத் துணிகிறார். ஆனால் அவர் பிரார்த்தனை செய்யும்போது கொன்றால் சொர்க்கத்திற்குச் செல்வார் என்பதால் ஹாம்லெட் அந்த வாய்ப்பை தவிர்க்கிறார். ஹாம்லெட் தன் தாய் கெர்ட்ருடைச் சந்தித்து அவர் செய்த தவறைச் சுட்டிக் காட்டுகிறார். அப்போது திரைக்குப் பின் மறைந்திருந்த ஒருவரை எதிரி என்று நினைத்துக் கொள்கிறார். திரைக்குப் பின் இருந்தது அமைச்சர் பொலோனியஸ் என்று ஹாம்லெட் அறிகிறார். ஆவி மீண்டும் தோன்றி ஹாம்லெட்டை தன் இலக்கை நோக்கி எச்சரிக்கிறது. பொலோனியஸின் இறப்பை அறிந்த கிளாடியஸ் ஹாம்லெட்டை உடனடியாக இங்கிலாந்துக்கு அனுப்ப முடிவு செய்கிறார். இங்கிலாந்தில் ஹாம்லெட்டை கொல்ல இரகசிய கட்டளை அனுப்பப்படுகிறது. வழியில் ஹாம்லெட் நார்வே இளவரசன் போர்டின்பிராஸின் வீரத்தைக் கண்டு வியக்கிறார். தந்தையின் மரணத்தால் ஓபிலியா பைத்தியமாகிறாள். அவள் ஆற்றில் விழுந்து இறக்கிறாள். லார்டிஸ் கோபத்துடன் திரும்பி வருகிறான். கிளாடியஸ் லார்டிஸை தூண்டிவிட்டு ஹாம்லெட்டை ஒரு வாள் சண்டையில் கொல்லத் திட்டமிடுகிறார். வாளின் முனையில் விஷம் தடவப்படுகிறது. ஹாம்லெட் இங்கிலாந்திலிருந்து தப்பித் திரும்பி வருகிறார். அவர் ஒரு மயானத்தில் மண்டை ஓடுகளைக் கண்டு மரணத்தின் தத்துவத்தைப் பற்றி பேசுகிறார். ஓபிலியாவின் இறுதிச் சடங்கின் போது ஹாம்லெட்டிற்கும் லார்டிஸிற்கும் இடையே மோதல் ஏற்படுகிறது. இறுதி வாள் சண்டை தொடங்குகிறது. திட்டமிட்டபடி லார்டிஸின் விஷவாளால் ஹாம்லெட் காயமடைகிறார். தவறுதலாக கெர்ட்ரூட் விஷ மதுவை குடித்து இறக்கிறார். சாகும்போது லார்டிஸ் உண்மையை வெளிப்படுத்துகிறான்.
ஹாம்லெட் மன்னர் கிளாடியஸை கொன்று தன் வீரப்பழியை முடிக்கிறார். இறுதியாக ஹாம்லெட் தன் நண்பன் ஹொரேஷியோவின் மடியில் உயிர் துறக்கிறார். போர்டின்பிராஸ் எல்சினோரை தன் வசப்படுத்துகிறார். ஹாம்லெட்டின் பெயர் நிலைக்க ஹொரேஷியோ கதையைச் சொல்கிறார்.